அவர் புயலா இருப்பார், நான் தென்றலா இருப்பேன். கஷ்டமான சூழ்நிலை ஒன்றும் எனக்கு இல்லை. மக்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை இப்போ நடந்துட்டு இருக்கு. இதை மாத்துறது தான் நாங்கள் கூட்டணி வச்சிருக்கோம். நீங்களே நல்ல கேள்வி கேட்குறீங்க. அதாவது நீங்கள் மந்திரி பதவி ஏற்கும்போது இறைவன் பெயராலோ அல்லது தாய் தந்தையர் பெயராலோ நான் இதை செய்வேன், இதை செய்ய மாட்டேன், நேரடியாகவோ மறைமுகமாகவோ நான் இதை செய்வேன் செய்ய மாட்டேங்கிறதெல்லாம் சில வாசகங்கள்லாம் இருக்குது. அந்த இறைவன் மீது ஆணையிட்டு இதெல்லாம் பண்ணும்போது மக்களுக்கு எதிரான காரியங்களை செய்யக்கூடாது என்பதுதான் விதி. அதனால் அவர் மந்திரி பதவியில் இருக்கக்கூடாதுங்கிறது. அவர் என்கிட்ட டெய்லி பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நேற்று அசம்பிளியில் நாங்கள் டெய்லி திருமதி வானதி சின்ஹா உட்காந்து எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் தான் ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லி எங்கள்கிட்டலாம் அவர் சொல்லிட்டு தான் இருக்கார். நான் சொல்கிறேன், திமுகவே டெபாசிட் வாங்காது. Sir, why you are not categorical whether OPS and TTV or with NDA? Why you are not very categorical? எடப்பாடினால இந்த உங்களுக்கு தயக்கமா? எங்களுக்கு யாராலும் தயக்கம் கிடையாது. நாங்களும் அவர் கூட்டணியில் இப்போ எங்களுடைய அன்னைக்கு பேசி சேர்ந்துருக்கிறாங்க. ஏற்கனவே மற்றவங்க இருக்கிறாங்க. சில தேர்தல் காலங்களில் தான் சில விஷயங்கள் வரும். இருக்கிறவங்கள்ட்ட நம்ம கூட்டுப்போம். தன் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னா அதுகிட்ட போய் நம்ம கூட்டணி பேச வேண்டிய அவசியம் இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.